அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. அதாவது ஆண்டவர் அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தார். Le Seigneur avait enseigné une belle démarche. கவனிங்கள், உலகத்தை பார்த்தால் உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. Quand on voit le monde continue de changer. 60களிலே பிள்ளைகளாய் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்களுடைய பெற்றார்களை பார்த்து? Ceux qui étaient des enfants dans les années 60, qu'est-ce qu'ils ont dit à leurs parents? ஓ, உலகம் மாறிவிட்டது என்றார்கள். Ils ont dit le monde a changé. 70களிலே வந்தவர்கள் Ceux qui sont venus dans les années 70, அதையே சொன்னார்கள். ils ont dit la même chose. இன்றைக்கு வருகிற பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? Que disent les enfants d'aujourd'hui? அம்மா அப்பா, உங்கள் காலத்தை போல அல்ல, எங்கள் காலம் மாறிவிட்டது. Papa, maman, ce n'est pas comme votre temps, notre ère a changé. எப்பொழுது பார்த்தாலும் காலம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். Le temps continue de changer. தேவனுடைய வார்த்தை மாறாது. Et la parole de Dieu ne change pas. அந்த வார்த்தையின் வல்லமை மாறாது. La puissance de la parole ne change pas. ஆண்டவர் செய்த செயல்கள் மாறாது. Les œuvres de Dieu ne changeront pas. ஆகவே உலகம் மாற 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 மாற்றமான உபதேசங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். Et plus le monde change, que le monde enseigne des doctrines qui changent. ஆனால் தேவனுடைய நியமங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், mais si vous enseignez les lois de Dieu, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், si ils l'enseignent à leurs enfants, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், si eux ils l'enseignent à leurs enfants, ஒரு பரிசுத்த சந்ததி என்றைக்குமே இருக்கும். il y aura toujours une postérité sainte. உதாரணம் ஒன்று சொல்லவா? Je vous dis un exemple. இப்போ ஆணை திருமணம் செய்வதும் பெண்ணை திருமணம் செய்வதும் சகஜமாகிவிட்டது. Aujourd'hui, le fait que l'homme se marie avec l'homme, la femme se marie avec l'homme est devenu banal. LGBTQ, pride, இதெல்லாம் ரொம்ப சரளமாகிவிட்டது. LGBTQ, la pride, tout ça, c'est devenu banal maintenant. உங்களுக்கு தெரியுமா, சில கிறிஸ்தவ பிள்ளைகள் வாதாடுகிறார்கள். Vous savez, certains enfants chrétiens, ils débattent sur ça. தங்கள் பெற்றோரோடு வாதாடுகிறார்கள், தங்கள் பாஸ்டர்மாரோடு வாதாடுகிறார்கள். Ils débattent avec leurs parents, avec leurs pasteurs. அதிலே என்ன தவறு இருக்கிறது? Il y a quoi comme faute là-dedans? அவர்கள் பாவம் அல்லவா? Les pauvres, அவர்கள் அப்படி பிறந்து விட்டார்கள் அல்லவா? eux, ils sont nés comme ça. ஆனால் நான் சொல்லுகிறேன், Mais moi, je dis, முன்பு இந்த ஆண் பெண் தன்னின சேர்க்கை ஒரு பிரச்சனையாய் வருவதற்கு முன்பு, avant même que l'homosexualité devienne un problème, பெற்றார் தங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அசுத்தம் இருந்தது என்று ஒரு அசிங்கத்தை காட்டி வளர்த்திருந்தால், si les parents avaient montré aux enfants qu'une telle saleté existait, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அதே அறிவறுப்பை காட்டி வளர்த்திருந்தால், si eux aussi ils avaient montré à leurs enfants cette saleté, அது அவர்கள் பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்திருந்தால், si eux ils avaient montré à leurs enfants, à leurs enfants, à leurs enfants, 2024 உலகத்தில் இருந்த முதல் தடவையாக இந்த தன்னின சேர்க்கையை பற்றி உங்கள் பிள்ளை கேள்விப்படும் பொழுது அருவருப்பாய் செவி கொடுக்கும். et lorsque votre enfant en 2024, lorsqu'il entend parler de l'homosexualité, il va haïr. ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? Vous savez qu'est-ce qui se passe? நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. Vous n'avez pas appris à vos enfants. அதனால் உலகம் சொல்லிக் கொடுக்கிற விதத்தை உங்கள் பிள்ளை முதலாவது படிக்கிறது. Donc votre enfant apprend ce que dans la manière le monde leur enseigne. வேதம் என்ன சொல்லுகிறது? Qu'est-ce que la Bible dit? வழக்கிலே முதல் பேசுகிறவன் சரியாய் பேசுவது போல தென்படுவான். ஆமாவா இல்லையா? Dans le procès, la personne qui parle en premier, il paraîtra ayant raison. அப்போ உங்கள் பிள்ளைக்கு முதல் இந்த தன்னின சேர்க்கை சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுது அது நல்லது, அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று காதிலே விழ முன், avant que cela tombe dans l'oreille de votre enfant, lorsqu'on lui enseigne il y a des gens homosexuels et ça c'est pas leur faute, c'est bon. இப்படி ஒரு அசுத்தம் இருக்கிறது, Il y a une saleté comme ça. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை ஆண்டவர் அக்கினியால் அழித்தார். Le Seigneur avait détruit une ville entière à cause de ça. சோதோம் கொமோராவின் பயங்கரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்து, Si vous aviez enseigné à vos enfants ce qui était passé à Sodome et Gomorrhe,
அந்த பிள்ளை வெளியே போய் முதல் தடவை தன்னின சேர்க்கை பற்றி கேள்விப்படும் பொழுது Et lorsque cet enfant va dehors, il entend parler de l'homosexualité dehors, அது அருவருப்பாய் செவி கொடுக்கும். அதற்கு மண்டைக்குள்ளே இருந்து சோதோம் கொமோரா ஞாபகத்துக்கு வரும். et cela va être horrible pour cet enfant. Il va se souvenir de Sodome et Gomorrhe. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? Et maintenant, qu'est-ce qui se passe? உங்கள் பிள்ளை வெளியே இருந்து அசுத்தங்களை கற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து Et votre enfant a appris des saletés dehors, il rentre à la maison. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் பிள்ளை உங்களோடு வாதாடுகிறது. உங்கள் பிள்ளை கேட்கிற கேள்விகளுக்கு உங்களிடத்திலே பதிலே இல்லை. Et lorsque vous enseignez à votre enfant, il va commencer à débattre avec vous et vous n'avez pas de réponse à leur donner. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க கூடிய மிகவும் பாரிய திறமை பெற்றோரே உங்களிடம் தான் இருக்கிறது.